அப்போ ராஜாக்களா, எத்தனையோ விளையாட்டுக்கள நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு விளையாட்ட நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அது என்ன விளையாட்டுன்னு சொல்லி. அப்ப காலங்காத்தால எழும்பி வேலைக்கு போனான். வேலைக்கு போனால் அங்க சொன்னவர், "சரி நம்ம பேட்மிண்டன் விளையாட போவோம்னு" சொல்லி. "இது என்னடா புதுனமா கிடக்கு" அப்படின்னு சொல்லி போட்டு, சரின்னு சொல்லி போட்டு நானும் இருந்தேன். நான் நம்பல இந்த விஷயத்த. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொன்னவர் பிஸியா இருந்தது. பிஸி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கேட்டவர், "எங்க இதில பேட்மிண்டன் கோர்ட் இருக்கான்னு" சொல்லி நான் சொன்னேன், "நமக்கு இதில பக்கத்திலேயே இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு" அப்படின்னு சொல்லி. நான் நினைச்சேன் சும்மான்னு சொல்லி. சரி சடக்குன்னு சொல்லி போய் சைன் அப் பண்ணி எல்லாத்தையும் புக் பண்ணி போட்டு வந்துட்டேன். இந்த பேர் 2 மணிக்கு நம்ம விளையாடுவோம்னு சொல்லி. 2 மணிலேருந்து 3 மணி மட்டும் 1 மணித்தாலும் புக் பண்ணியிருந்தேன். சரி இது என்னடாப்பா இன்றைக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி, வெள்ளிக்கிழமை வந்த சோதனை அப்படின்னு சொல்லி போட்டு சடக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன் நான். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போனேன். சரியா கொஞ்சம் பிந்தி போச்சு என்ன சொன்னா சரியான டிராஃபிக். அப்போ அங்கே போனால் அவரோட கார் நிற்கிது. நான் போகிறதுக்கு முன்னுக்கே நினைச்சினான் அவர் வந்திருக்க மாட்டார். சரி ஒரு கொஞ்சம் நேரம் போயிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று தட்டுவோம் அப்படி சொல்லி நினச்சி கொண்டு இருந்தோம். அப்போ அங்கே போனாப்புல கிட்டமுட்ட 2 மணி ஆகிட்டு, ஏன்னா சரியான டிராஃபிக். அப்போ அங்கே போனால் அவரோட கார் நிற்கிது. எனக்கு ஒரே அதிசயம், ஆள்ற கார் நிற்கிது ஆனால் ஆளை காணல. நான் நினச்சேன் இது வேறு யாரையோ கார் ஆக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு காருக்கிட்ட போகிறேன். முன்னுக்கு ஒரு ஆள் விசில் அடிக்குது. சரி ஆறுன்னு சொல்லி பார்த்தால் ஆள் நிற்கிது. பாருங்க நீங்கள். சரி ஆள் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு இருக்கு விளையாடுறதுக்கு. இப்போ இது வழியால் சரின்னு சொல்லி போட்டு பின் நம்பர் அடிச்சு போட்டு உள்ளுக்குள்ளே போனால் நான் ஒருக்கா அதுக்கு அங்கே போயிருக்கேன். அப்போ ஷடல் வரல. என்னடா ஷடல் வரல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இப்போதான் வார்ம் அப் பண்ணி கொண்டிருக்காரு. சரி ஓகே பிரச்சனை இல்லை. அப்போ வார்ம் அப்புக்கே இப்படின்னா ஜோசித்த பாருங்க அடிச்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்தேன். சரி சரி அப்போ அங்கே இருந்து அடிக்க தூக்கி போட்டு அடிக்க பாடுது. ராக்கெட்டில் பாடுது ஷடல். ஆனால் நம்ம இங்கே வருது. ராக்கெட்டில் பாடுது. அங்கே இருந்து வருது. இல்லைன்னா பாடுது. ஒன்று பாடுது பாடுது. இல்லைன்னா பாடுது. இப்படியே மாறி 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 was the racket was long. I'm not used to the long racket. I played table tennis before, it was short. So every time I tried to hit, the ball was coming through here instead of the racket. So I had to adjust myself. And because of that, I had to work so hard. Very tired. I didn't think it was going to be this hard. Also, sometimes the shot is so slow. And you don't feel so slow.
சரி, நாளைக்கு வேலைக்கு